ஏழரைச்சனியில் கடுமையான கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க. ஏழரைச்சனி விலகி ஒரு வருஷம் ஆனால் கூட ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலையே, லேசாக மூமெண்ட் தெரியுது, அவ்வளோதான். மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வரப்போகிறது. அதை விட சில காரணங்கள்லாம் தெரிய போகிறது. ஏற்கனவே 100 ரூபாய் இழந்தேன், 1000 ரூபாய் இழந்தேன், கோடி இழந்தேன், லட்சம் இழந்தேன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இழந்ததை விட 2 மடங்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இப்போது 2 பேருக்குமே இருந்து வந்த ஒரு சந்தேக ஒரு மாதிரியான இந்த அமைப்பு அதையெல்லாம் விலக்கி குடும்பம் ஒன்றாகும். மகர ராசிக்காரர்களுக்கு நான் கஷ்டமே நஷ்டமே சொல்ல மாட்டேன், கடுமையாக அவங்கள கொண்டு வந்துருச்சு. அதிலிருந்து எல்லாம் மெதுவாக கொண்டு வருவீங்க. ஐயா, தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்த ஒரு மாதத்துலேயே இதெல்லாம் நடந்துருமான்னு கேட்டால் இல்லைங்க. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். மகரம். மகராசிக்காரர்களுக்கு பருத்தி புடவையாய் காய்த்தது, பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு அடுக்கிக்கிட்டே போகலாம். ஏழரைச்சனியில் கடுமையான கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்க. ஏழரைச்சனி விலகி ஒரு வருஷம் ஆனால் கூட ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியலையே, லேசாக மூமெண்ட் தெரியுது, அவ்வளோதான். ரொம்ப கஷ்டப்படல, ஆனால் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான நிலைமை தான் இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. முதல் முறையாக 12 ராசிகள்லேயே ராசியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில் வரப்போகின்ற அமைப்பு ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு அப்படியே வருது. ராசிநாதன் குருவின் பார்வையில் வருகிறார், ராசியும் குருவின் பார்வையில் வருகிறது. ஒட்டுக்குத்தன் பாட்டுக்கு இரட்டை தாழ்பால் என்கின்ற மாதிரியாக ஏதாவது ஒரு 2 அமைப்புகளை 2 விதத்திலையும் எதிர்வினைகள் நல்ல விதமாக அமையக்கூடிய அருமையான ராசி இப்போது மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த காலத்தில் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வரப்போகிறது. அதை விட சில காரணங்கள்லாம் தெரிய போகிறது. ஏற்கனவே 100 ரூபாய் இழந்தேன், 1000 ரூபாய் இழந்தேன், கோடி இழந்தேன், லட்சம் இழந்தேன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இழந்ததை விட 2 மடங்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இப்போது அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. தொட்டது துலங்கும், வாழ்க்கை நல்லா இருக்கும். முதல் திருமணம் தோற்று போனவங்களுக்கு 2வது திருமணம் அற்புதமாக அமையும், இந்த வருஷத்துலேயே அமையும். யார் வாழ்க்கை துணைன்னு தெரியும். தொழிலை விட்டவங்களுக்கு புதிய தொழில் அமையும். வேலையை விட்டவங்களுக்கு ஏற்கனவே இருந்ததை விட நல்ல வேலை வரும். ப்ரொமோஷன் இல்லாதவங்களுக்கு அது கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். 1க்கு ரெட்டிப்பாக வருமானம் கண்டிப்பாக வரும். கணவன் பேச்சை கேட்காத மனைவி, மனைவி பேச்சை கேட்காத கணவன், 2 பேருக்குமே இருந்து வந்த ஒரு சந்தேக ஒரு மாதிரியான இந்த அமைப்பு அதையெல்லாம் விலக்கி குடும்பம் ஒன்றாகும். பேச்சுவார்த்தைகள் சீராகும். சொந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சோகங்கள் விலகும். உயிரிழப்புகளை தவிர மற்ற இழந்தவர்கள், மானம் இழந்தவர்கள் மானம் திரும்ப பெறுவார்கள். வருமானம் இழந்தவர்கள் வருமானம் திரும்ப பெற, அப்படியே எல்லாம் நல்லபடியாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு நான் கஷ்டமே நஷ்டமே சொல்ல மாட்டேன். பிறந்த ஜாதக அமைப்பில் 6-8 தசாபுக்திகள் இருந்தால் கூட அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் கொடுக்காதுங்க. ஏன்னா மகர ராசிக்காரர்கள் ஒரு 7-8 வருஷமாகவே பிச்சு எடுத்துருச்சுன்றது தான் உண்மை. அதுவும் ஜென்மச்சனி கடுமையான அமைப்பில் அவங்கள 2020 அப்படியே கடுமையாக அவங்கள கொண்டு வந்துருச்சு. அதிலிருந்து எல்லாம் மெதுவாக கொண்டு வருவீங்க. ஐயா, தமிழ் புத்தாண்டு ஆரம்பித்த ஒரு மாதத்துலேயே இதெல்லாம் நடந்துருமான்னு கேட்டால் இல்லைங்க. ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள் ஆரம்பிக்குங்க. டிசம்பர் ஜனவரியிலேருந்தெல்லாம் அப்படியே ரொம்ப ஸ்பீடாக போகுங்க. இந்த தமிழ் புத்தாண்டு அடுத்த ஏப்ரலில் முடியும் இல்லையா, அப்போ திரும்பி பார்க்கும்போது ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. சாதிச்சிட்டேன், இழந்ததை ரெக்கவர் பண்ணிட்டேன், குடும்பம் நல்லா இருக்குது, குழந்தை நல்லா இருக்குது, புருஷன் நல்லா இருக்கிறாரு, பொண்டாட்டி நல்லா இருக்கிறாரு, அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, கனவு மெய்ப்பட்டது, வீடு கட்டிட்டேன், வண்டி வாங்கிட்டேன், ஃபாரின் போயிட்டேன், அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டேன், படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை, நல்லாவே படிச்சுட்டேன், மேற்படிப்பு படிச்சுட்டேன், பிஹெச்டி வாங்கிட்டேன். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல படிப்பு, கல்வி மேன்மை, மேற்படிப்பு, வேலை, தொழில், வியாபாரம், குடும்பம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் நிம்மதி இருக்கக்கூடிய நல்ல தமிழ் புத்தாண்டுங்க 2026 தமிழ் புத்தாண்டு. பராபவ வருடம் அப்படின்னு சொல்லுவோம். மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இனிய தமிழ் புத்தாண்டாகவே 12 ராசிக்காரர்களுக்கும் அமையும். வருடாந்திர பலன்கள் எப்படி சொல்ல போகிறது அப்படிங்கிறத ஏற்கனவே நான் குமுதம் ஆன்லைனில் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், வருடாந்திர கிரகங்கள்னு சொல்கிறது குரு, சனி, ராகு, கேது ஆகிய 4 கிரகங்கள் மட்டும்தான். இந்த கிரகங்களின் அடிப்படையில் தான் நம்ம வருடாந்திர பலன்களை சொல்கிறோம். இப்போ மாத பலன், வார பலன் சொல்கிறது. வார பலன்கள் வாரத்தில் ஒரு வாரத்தில் 3 இடங்களுக்கு போகக்கூடிய சந்திரனை வைத்து, அதாவது ராசியை வைத்து சந்திரனுடைய மூமெண்ட்டை வச்சு வார பலன்கள், டெய்லி பலன்கள், தினசரி பலன்கள் சொல்லப்படுகின்றன.
மாத பலன்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறோமே, இதே குமுதத்திலேயே ஆங்கில மாத பலன்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த ஆங்கில மாத பலன்கள் எதனுடைய அடிப்படையில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் மாதத்திற்கு ஒரு தடவை மாறுறாரு. 22 நாட்களுக்கு 25 நாட்களுக்கு ஒரு முறை சுக்கிரனும் புதனும் மாறுவாங்க. 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை செவ்வாய் மாறுவார். ஆக இந்த 4 கிரகங்கள் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய மாதாந்திர கிரகங்களுடைய இயக்கத்தை வைத்து ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு பொதுவான பலன்களை சொல்ல முடியும். ஆனால் வருட பலன்கள் என்பது வருடத்தில் ரொம்ப நிலைச்சு இருக்கக்கூடிய அமைப்பு. வருடம் முழுக்க ஒரு கிரகம் ஒரே ராசியில் இருக்கும்னா கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் அந்த மாதிரி இருக்கும். சனி 2.5 வருடத்திற்கு ஒரு முறை நிரந்தரமாக இருப்பார், ஒரு ராசியில் இருப்பார். 2.5 வருஷத்துக்கு கூட சனி பயிற்சி ஏற்படும். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சி ஏற்படும். 13 மாதங்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி ஏற்படும். ஆக இந்த வருடாந்திர கோட்களை வச்சு தான் தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு போன்ற புத்தாண்டு பலன்கள் சொல்லப்படுகின்றன. இந்த வருஷம் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், தமிழ் புத்தாண்டு நடந்து ஒரு 40 நாட்கள்லேயே ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. குருப்பெயர்ச்சியில் ஏதாவது விசேஷம் இருக்குதுங்களாயா? கண்டிப்பாக விசேஷம் இருக்கிறது. மிகப்பெரிய நல்ல ஒரு அமைப்பு, மிகப்பெரிய விசேஷம்தான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே மிகப்பெரிய உச்சம் என்கின்ற நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இப்போது கடகத்தில் உச்சம் என்கின்ற நிலையை அடையப் போகிறார். இது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம். 12 ராசிக்காரர்களுக்குமே ஓரளவுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஆனாலும் ஒரு 3 மாதத்திற்கு பிறகு அப்படியே அதிசாரம் என்ற முறையில் அடுத்த ராசிக்கு போயிட்டு திரும்பவே கடகத்திற்கு வருவார். ஆயினும் பெரும்பாலான நாட்கள் இந்த தமிழ் புத்தாண்டு, பராபவ தமிழ் புத்தாண்டில் உச்சம் என்கின்ற அமைப்பில் அவர் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல மேன்மை. சனிப்பெயர்ச்சியின் அமைப்பின் அடிப்படையில் மீனத்திலேயே அவர் இருக்கிறார். காலபுருஷனுடைய இறுதி வீடு என்று சொல்லப்படக்கூடிய மீனத்திலேயே அவர் இருப்பது என்பது இந்த வருடத்தில், இந்த தமிழ் புத்தாண்டில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அடுத்த வருஷம்தான் சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. ஆகவே சனிப்பெயர்ச்சி இதாக கிடையாது. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ராகு கேதுக்கள் இப்போது இருக்கக்கூடிய கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டிற்கும், ராகு கும்ப வீட்டிலிருந்து மகர வீட்டிற்கு வருகிறார், சிம்ம வீட்டிலிருந்து கடக வீட்டிற்கு கேது போகிறார் என்பது ஒரு மிகப்பெரிய யோக பலன். அதில் வேற பாருங்க, கேள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய உச்சகுருவோடு கேது சேரக்கூடிய அருமையான யோகம் இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய பேருக்கு ஏற்பட போகுதுங்க. ஆக பணம் போன்ற வரவுகள் மிகப்பெரிய அளவில் நன்றாகவே இருக்கும். இந்த தமிழ் புத்தாண்டு சென்ற ஆண்டை விட மிக நன்றாகவே இருக்கும் என்பதாகவே நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டில் எடுத்துக்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்படியே 6ஆம் இடத்திற்கு போகிறார். ஐயா, குரு 6க்கு போனால் கடன் தொல்லைகளில் கொடுத்துருவாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுப்பார். வளர்ச்சிக்கான கடன்களை கொடுப்பார். கடன் வாங்காமலாம் இப்போ யாரும் இங்கே இருக்கிறதில்ல. 6ல் இருக்கிற குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு பார்க்குறார். அப்போ தொழிலுக்கான கடன்களை கொடுக்கக்கூடிய தன்மை. டக்குன்னு ஒரு 3 மாதத்தில் மறுபடியும் 7ஆம் இடத்திற்கு போய் உங்கள் ராசியை பார்க்க ஆரம்பிப்பார். அப்படிலாம் எப்படி பார்த்தாலும் ஜன்மச்சனி முடிந்து விட்ட காரணத்தினாலும், இப்போது ராசிநாதனை குரு பகவான் பார்க்க போகின்ற காரணத்தினாலும், கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த ஜன்மச்சனியின் அமைப்பினால் 2022, 23, 24 இருந்து வந்த சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. எல்லா லெவல்லையும் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய அமைப்பாக, முயற்சிகள் சோம்பலாக படுத்து கொண்டிருக்கின்ற கும்பராசிக்காரர்களை தட்டி எழுப்பக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கும்பராசிக்காரங்க எல்லாருமே நல்லா இருக்க போகிறீங்க. பெரிய அளவில் சோதனைகள் சர்வ நிச்சயமாக இருக்காது. புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், தாராளமாக ஆரம்பிக்கலாம். வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கிறோம், தாராளமாக வேலையை விட்டு தொழில் ஆரம்பிக்கலாம். தொழில் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வேலைக்காரர்கள் நல்ல விதமாக அமைவாங்க. உதவியாளர்கள் நல்ல விதமாக கிடைப்பாங்க. கூட்டாளிகள், பங்குதாரர்கள் கிடைப்பாங்க. கோர்ட்டில் வெற்றி, கேஸு எல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் டக்குன்னு கொஞ்சம் செலவுகள் வந்தாலும் நல்ல பொருட்கள் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும், நிலம் வாங்க முடியும். கடனுக்கு ஏதாவது கடன் பட்டாலும் கூட வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. 10 லட்ச ரூபாய்க்கு கடன் வாங்கி ஒரு இடத்த வாங்கி போட்டேன், வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன். 6 மாதத்தில் பக்கத்தில் ரோடு வந்துருச்சு. 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கின நிலம் இன்றைக்கி 1 கோடி ரூபா போகுது. இப்படிலாம் ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது கண்டிப்பாக உண்டு. எதையும் சீர்தூக்கி பார்த்து அப்படியே அருமையாக செயல்படுத்துவீங்க. ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கும். காதல் தோல்விகளிலிருந்து போனவங்களுக்கு அந்த காதல்லாம் திரும்ப வராது. வேறொரு காதல் வரும், வேறொரு திருமணம் வரும். மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நல்ல விதமாக நடக்கும். ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் மன அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கு வேறொரு ஆணால் வேறொரு பெண்ணால் சந்தோஷம் வரக்கூடிய அமைப்பு. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும்.